வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். சுனபா யோகத்தில் நம்ம தொடர்ந்து கிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாய், புதன், அடுத்ததாக குரு பகவான் சந்திரனுக்கு 2ல் அமரும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு யோகம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்டமாக ஒரு ஜாதகத்தில் இந்த பலன்களை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீச்சமாக இருக்கிற கிரகம், பாதகத்தில் அமர்ந்த கிரகம், பாதகாதிபதி சாரத்தில் உட்கார்ந்த கிரகம், அவயோகி சாரம் வாங்கின கிரகம், எனக்கு இந்த யோகம் கிடைக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப எளிமையாகவே புரியும். சந்திரனுக்கு 2ல் குரு பகவான் ஒரு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமையும். நல்ல குடும்பம், குழந்தைகள், ஒரு அரசனை போல ஒரு வாழ்க்கை, அரசனுக்கு நெருக்கமான ஒருத்தர், அதே மாதிரி அரசியல், அரசாங்க தொடர்பு, நல்ல ஒரு டீச்சராகவோ அல்லது நல்ல ஒரு பேங்கிங் எம்ப்ளாயாவோ அல்லது ஒரு நல்ல குருமாராவோ கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அப்போது குரு பகவான் சந்திரனுக்கு 2ல் ஒரு நல்ல நிலையை அடையும் பொழுது அவருக்கான திருமணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முறையில் நடக்கும். குழந்தைகள் அப்படிங்கிறது நல்ல பேர் புகழோடு இருக்கும். அதே போல் குருவுக்கான காரகத்துவங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஜாதகருக்கும் ஒரு புகழ் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நல்ல கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அனைத்து கலைகள்லையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை அது கொடுக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் தான் 64 கலைகளுக்கும் தலைவன், அதாவது முதலாளி மாதிரி. அப்போ அவருக்கு 2ல் போய் குரு பகவான் அமரும் பொழுது இந்த நிலைகளை கொடுக்கும். ஆனால் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் ஜென்ம எதிரிகள். சரிங்களா? அதுக்கு சில கதைகள் இருக்குது. அப்போது அந்த பிரச்சனைகளையும் அது காமிக்காமல் விட போகிறது கிடையாது. ஆனால் அதை மீண்டு வரத்துக்கும் அதை சரியான வழியில் பயணிக்கிறதுக்கும் இந்த சந்திரனும் குருவும் இந்த சுனபா யோகம் மூலமாக ஒரு நல்ல நிலையில் அமரும் பொழுது இந்த தன்மைகளை மாற்றத்துக்கான வாய்ப்பையும் அந்த ஜாதகருக்கு அது கொடுக்கும். சரிங்களா? அதனால் மற்ற இதை கொண்டாந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம கிரக இணைவுகளால் ஏற்படக்கூடிய இந்த யோகங்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற விஷயத்தை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், பை.